யார் இவர் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புது வருஷம் எப்படிங்க இருக்கு? இந்த புது வருஷத்தை சந்தோஷமாக ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். சாதாரணமாக ஒருத்தரோட வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனையான காரியங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது ஏதோ சாபத்தினால இருக்குமோ என்ற சந்தேகம் அநேகருக்கு வருது. அதுக்கு பரிகாரம் செஞ்சால் சரியாக போயிடும்னு சொல்லி காசு பிடுங்குற ஒரு கூட்டமும் நம்மளை சுற்றி இருக்குது. சாபங்கள் எப்படி உலகத்தில் வந்துச்சு? ஏதோ சிலருடைய வாழ்க்கையில் தான் சாபங்கள் இருக்கா? பரிசுத்த வேதாகமும் மனித குலம் முழுவதும், ஏன் இந்த முழு உலகமும் சாபத்தின் பிடியில் இருக்குதுன்னு சொல்லுது. இந்த சாபத்துக்கு பரிகாரம் உண்டா? பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இதை விளக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வசனத்திலிருந்து பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தெய்வ ஆலோசனையை சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனுஷனுடைய சாபம் எங்கே இருந்தது வந்தது? அந்த மனித சாபம் மனிதனை விட்டு நீங்குவதற்கு வழி என்ன என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனுஷன் என்று பலவிதமான சாபத்திலே சிக்கிக்கொண்டவனாக தவித்து கொண்டிருக்கிறான். தன் சாபம் நீங்க பல பரிகாரங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு பரிகாரம் என்று சொல்லி தன் வீட்டு வாசலை மாற்றி கட்டுவதும், தன் வீட்டு சமையல் அறையை மாற்றுவதும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்து பலவிதமான வேதனைகளுக்குள்ளாக மனிதன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். சாபம் எங்கே இருந்து வந்தது? அதை சரியாக நாம் புரிந்து கொண்டால்தானே அந்த சாபத்தை நாம் நீக்க வழி கண்டுபிடிக்க முடியும். வாசலை மாற்றி வைப்பதினாலேயோ அல்லது சமையலறையை மாற்றுவதினாலேயோ அல்லது எந்த மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதனாலேயோ சாபம் நீங்கிவிட முடியுமா? அநேகருடைய வாழ்க்கையிலே விசாரித்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினாலே இன்னும் பலவிதமான வேதனைகளுக்குள்ளாய் கடந்து போய் முன்பு இருந்த சந்தோஷத்தையும் இழந்தவர்களாக பலவிதமான நஷ்டங்களுக்குள்ளாய் கடந்து போனவர்களை தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இன்றைக்கு மனுஷனுடைய சாபம் என்ற தலைப்பின் கீழாக தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மனிதன் தேவனாலே படைக்கப்பட்ட பொழுது அவன் சாபம் நிறைந்தவனாகவா படைக்கப்பட்டான்? இல்லை பிரியமானோர்களே, தேவன் மனிதனை படைத்த பொழுது அவனை ஆசீர்வதித்தார் என்றுதான் வேதம் சொல்கிறது. அவனை படைத்த பொழுது, இந்த உலகத்தை படைத்த பொழுது, எல்லாவற்றையும் படைத்து முடித்த பின்பு தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தாராம், எல்லாம் நல்லதென்று கண்டார் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் நேர்த்தியாக அழகாக மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட தெய்வம் இந்த உலகத்தை உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினார். அப்படியானால் இந்த சாபம் எங்கே இருந்து வந்தது? மனித சாபத்தினாலே மனிதன் முன்னேற முடியாதவனாக திகைத்து நிற்கிறான். அவன் அநேக காரியங்களிலே கட்டப்பட்டவனாக இருக்கிறான். பலவிதமான வேதனையினாலே நிறைந்தவனாக இருக்கிறான். தன் வாழ்க்கையை காயப்படுத்திக் கொள்கிறவனாக இந்த காரியம் அவனை வழி நடத்துகிறது. மனிதனை தேவன் உண்டாக்கின பொழுது அவனை நல்லவனாக உண்டாக்கினார், செம்மையானவனாக உண்டாக்கினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. ஆனால் மனிதனோ தன் வழியை தெரிந்து கொண்டானாம், எல்லா உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. தேவ சட்டத்தின்படி நடக்காமல், தேவ ஆலோசனையின்படி நடக்காமல், தேவனுடைய வழியிலே நடக்காமல் தன் சொந்த வழியிலே நடந்து பாவத்தை தெரிந்து கொண்டான் சொல்லுகிறது. அப்படி அவன் பாவத்தை தெரிந்து கொண்ட பொழுது, தவறான வழியை தெரிந்து கொண்ட பொழுதுதான் அவன் வாழ்க்கையிலே சாபம் வந்தது. தேவன் அவனை சபிக்கவில்லை, தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் மனிதனோ தன் செய்கையினாலே சாபத்தை சம்பாதித்து கொண்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு நன்றாய் தெரியும், தன் வினை தன்னை சுடும் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த காரியத்தினுடைய விளைவை நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். சாபம் எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் மனிதன் தெரிந்து கொண்ட வழியிலிருந்து வந்தது. மனிதன் தெரிந்து கொண்ட
பாவத்திலிருந்து வந்தது தான் வேதம் சொல்கிறது. மனுஷன் பாவம் செய்த பொழுது தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவதாக பாவம் செய்த ஸ்திரீயை பார்த்து, முதலாவது படைக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து ஆண்டு சொல்கிறார், நீ கர்ப்பவதியாகும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். பெண்ணினுடைய வாழ்க்கையிலே அவள் செய்த தவற்றின் நிமித்தமாக அவளுடைய சரீரத்தின் வேதனையை பெருக்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். 17வது வசனத்துக்கு வரும்பொழுது ஆணை பார்த்து சொல்கிறார். முதலாவது படைக்கப்பட்ட மனுஷன் ஆதாமை பார்த்து சொல்கிறார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோടെ அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லுகிறார். பாருங்கள், மனிதன் பாவம் செய்தான். பாவம் செய்த பொழுது தேவன் மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், உன் நிமித்தம் இந்த பூமியை சபிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமி சபிக்கப்பட்டது. பூமியை அழகாய் உண்டாக்கினார், நேர்த்தியாக உண்டாக்கினார். ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது மனித பாவத்தின் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது. அதன் பின்பதாக அவனுடைய சரீரத்திலும் வேதனை உண்டு என்று சொல்லிவிட்டார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். 18ஆம் வசனத்தில், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் என்று சொல்கிறார். முள்ளுகள் எங்கே இருந்து வந்தது? களைகள் எங்கே இருந்து வந்தது? தேவன் அவைகளை படைத்தாரா? இல்லை. சாபத்து நிமித்தமாக, பாவத்து நிமித்தமாக சாபம், சாபத்தின் விளைவுதான் இன்றைக்கு பார்க்கிற எல்லா வேதனைகளும், வியாதிகளும், பலவிதமான கேவலமான சூழ்நிலைகளும் மனிதனுக்கு வந்து நேர்ந்து விட்டது. முதல் மனிதன் பாவம் செய்த பொழுது சாபமும் இந்த உலகத்திலே வந்தது. பாவம் பெருக 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 மனிதன் வாழ்க்கையிலே சாபமானது கூடிக்கொண்டே வந்தது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்பது உண்மைதான். மனிதனுடைய அறிவு பெருகிவிட்டது என்பது உண்மைதான். மனிதன் சந்திரமண்டலத்தையும் தாண்டி அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அநேக காரியங்களை கற்பனை பண்ண முடியாத அநேக காரியங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் என்பது உண்மைதான். ஆனால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே மனிதன் நிம்மதியற்றவனாக, வேதனை நிறைந்தவனாக, சமாதானம் இல்லாதவனாக, தன் மனைவியோடு கூட நல்ல உறவற்றவனாக, தான் பெற்று வளர்த்த பிள்ளைகளோடு கூட மகிழ்ச்சியற்றவனாக, ஒரே கூரையின் கீழே வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவனை படைத்த தெய்வம் அவனுக்கு கொடுத்தாரா? இல்லை. ஆனால் தெய்வனோ அவனை ஆசீர்வதித்திருக்க தவறான வழியை மனிதன் தெரிந்து கொண்டபடியினாலே பலவிதமான வேதனைகளை தன் மீது அவன் வருவித்து கொண்டான். இன்றைக்கு நம்முடைய கண்கூடாய் பார்க்கிறோமே. சிலருடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், இவனுடைய பெற்றோர் இப்படி செய்தார்கள், அதனுடைய விளைவை அவன் சந்ததி அனுபவிக்கிறது, பிள்ளைகள் அதனுடைய விளைவை அறுக்கிறார்கள் என்று சொல்லி அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறோமே. ஒருவேளை அது உண்மையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். மனிதன் முன்பு செய்த அந்த காரியத்தின் விளைவு சாபம் சில குடும்பங்களை விட்டு அகலாமல் இருக்கிறது. சாபம் தங்கள் வீட்டில் இருக்கிறதை உணர்கிறபடினால்தான் பல பரிகாரங்களை மனிதன் செய்ய பார்க்கிறான். எப்படியாவது அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறான். பிரியமானோர்களே, ஒரு நற்செய்தியை கூறதான் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். சாபத்தை பற்றி பேசி உங்களை பயமுறுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் சாபத்திலிருந்து விடுதலை பண்ண அதே ஆண்டவர், நம்மை படைத்த தெய்வம் இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்தார் என்பதுதான் அற்புதமான நற்செய்தியாகும். இன்றைக்கு மனிதன் செய்கிற பரிகாரங்கள், மனிதன் செய்கிற முயற்சிகள் அவன் சாபத்தை நீக்க முடியுமா? இல்லை. தேவன் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை சபித்து விட்டார். மனிதன் செய்த பாவத்து நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டதாயிருக்கிறது. இன்னைக்கு மனிதனை விடுதலையாக்கும்படியாக எதன் மூலமாய் சாபம் இந்த பூமியிலே வந்ததோ அந்த காரியத்தை நீக்கும்படியாக, அதாவது பாவத்தினாலே சாபம் வந்ததே, அந்த பாவத்தை நீக்கும்படியாக தெய்வம் மனிதனை தேடி இந்த உலகத்திலே வந்தார். பிரியமானவர்களே, இது கதையல்ல, கற்பனையும் அல்ல, தத்துவங்களும் அல்ல.
இது நிஜம். இந்த உலகத்திலே மனிதன் பாவத்திலே சிக்கிக்கொண்டான். பாவத்தினால் சாபம் ஏற்பட்டிருக்கிறது. இதை அனுதினமும் நம்முடைய கண்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோமே. சாபத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக மனிதன் பரிகாரங்கள் செய்து கொண்டிருக்கிறதை நம்முடைய கண்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோமே. விடுதலை கிடைத்து விட்டதா மனிதனுக்கு? இல்லை. ஆனால் அவனை படைத்த தெய்வம் இந்த உலகத்திலே வந்து மனிதனுடைய பாவத்தை நீக்கும்படியாக ஒரு வழியை உண்டாக்கினார். அவருக்கு தான் இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இயேசு என்ற பெயரின் அர்த்தம் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுதலையாக்குவார் என்பதுதான் பொருள். வேறொரு இடத்திலே வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், மனிதனுடைய பரிதாபமான பிடிகளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது அவனை விடுதலையாக்கினார். பிசாசின் பிடியிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். வியாதியின் பிடியிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். பாவ பிடியிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். கேவலமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த அநேக மனிதர்களை முழுமையாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவன் விடுதலையாக்கினார். இன்றைக்கும் நம்மை விடுதலையாக்க அவர் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். நம்மை விடுதலையாக்குவதற்காக அவர் என்ன செய்தார் என்பதை நான் வாசிக்க விரும்புகிறேன். கவனிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின கடிதத்திலே இப்படியாக ஒரு வார்த்தையை, வசனத்தை அவர் குறிப்பிடுகிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மரத்திலே ஒருவன் அடிக்கப்படுவான் என்று சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதமே சொல்லுகிறது. சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனை தான் மரத்திலே தூக்கி போடுவார்கள். இயேசு கிறிஸ்துவை மரத்திலே அடித்தார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள். மரத்திலே அவர் தூக்கப்பட்டார், தொங்கினார். ஏன்? இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமானாராம். அவரிடத்திலே சாபம் இல்லை, அவரிடத்திலே பாவம் இல்லை. ஆனால் பதிலாக மனுஷனுடைய பாவத்தை தான் எடுத்துக்கொண்டபடினாலே அந்த பாவத்தினால் வந்த சாபத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் செய்த பாவத்தினாலே சாபமாகவில்லை, நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின், அதாவது தெய்வ சட்டத்தின் சாபத்திற்கு, தண்டனைக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டாராம். அதுதான் சிலுவையில் நடந்த காரியம். பிரியமானவர்களே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். அவர் அதற்காகவே இந்த பூமியிலே வந்தார். அதனால்தான் அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது சிலர் அவரை பார்த்து சொன்னார்கள், நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, நீ தெய்வமானால் சிலுவையிலிருந்து இறங்கு, அதை பார்த்து நாங்கள் உன்னை விசுவாசிப்போம் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லவில்லை. காரணம், அவர் சிலுவையிலே மனிதனுக்காக மரிக்கும்படியாகவே இந்த பூமியிலே வந்தார். அவர் மரித்தார். அவர் மெய்யாக தெய்வம் என்பதை அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நிரூபித்து விட்டார். சிலுவையிலிருந்து இறங்கி அவர் நிரூபிக்கவில்லை, ஆனால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து அவர் தெய்வம் என்பதை நிரூபித்து விட்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக தான் மரித்தார் என்பதை கேள்விப்படுகிறீர்கள். உங்களுடைய சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்று கேள்விப்படுகிறீர்கள். உங்களுடைய சாபம் நீங்கும்படியாகவே அவர் அப்படி செய்தார் என்பதை கேள்விப்படுகிறீர்கள். இதை நீங்கள் விசுவாசித்து உங்கள் உள்ளத்தில் அவர் எனக்காக மரித்தார், என் சாபத்துக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் ஆண்டவராக, உங்களுடைய இரட்சகராக உங்கள் உள்ளத்திலே விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அவரை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார், உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? உங்களுடைய பாவம் உங்கள் வாழ்க்கையிலே கழுவப்படும். அவர் தம்முடைய இரத்தத்தினால் உங்கள் பாவங்களை கழுவுகிறார். உங்கள் பாவங்கள் கழுவப்படுகிறதுனாலே அந்த பாவத்தினால் ஏற்பட்ட சாபமும் உங்களை விட்டு நீங்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இது உண்மை. யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அது நடைபெறுகிற ஒரு காரியம். வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம், இந்த செய்தியானது கெட்டு போகிற மக்களுக்கு பைத்தியமாயிருக்கிறதாம், ஆனால்
ரட்சிக்கப்படுகிற, அதாவது விசுவாசிக்கிற மனிதனுக்கோ அது தெய்வ பலனாயிருக்கிறது. மனுஷனுடைய பாவங்கள் முழுவதையும் அது கழுவிவிடும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். அதனாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் முழுமையாய் நீங்கிவிடும் நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த இயேசு கிறிஸ்துவில் வந்ததுனாலே அவளுடைய வாழ்க்கை ஒரே நிமிஷத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய சாபங்கள் அவர்களை விட்டு நீங்கினது. சமாதானம் அவர் உள்ளத்திலே வந்திருக்கிறது. அதனால தான் நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தால் உங்களுக்கு சமாதானம் உண்டு, உங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு என்று சொல்கிறோம். வருவீர்களா? கட்டாயம் இல்லை. நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி தேவனும் சொல்லவில்லை. ஆனால் விடுதலை இங்கே உண்டு. எத்தனையோ பரிகாரங்களை நீங்கள் செய்து பார்த்து விட்டீர்களே, விடுதலை கிடைத்து விட்டதா? ஏன் நீங்கள் ஆண்டவரிடத்திலே வந்து பார்க்கக்கூடாது? அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வரும்படியாக உங்களை அழைக்கிறார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த உலகத்திலே வரப்போகிறார். அவர் வந்து என்ன செய்ய போகிறார் தெரியுமா? இந்த பூமியை அவர் சபித்தாரே பாவத்தினாலே, அந்த சாபம் முழுவதையும் அவர் நீக்க போகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்பொழுது என்ன நடக்கும் என்பதை ஒரு 3 வசனங்களை மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் என்று சொல்லி ஒரு புத்தகம் வேதாகமத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புஸ்தகம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மீண்டுமாய் 2வது முறையாக வரும்பொழுது என்ன நடக்குமாம்? வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது, எப்பொழுது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்து மேயும், ஒரு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். எப்படி இது நடக்க முடியும்? சிங்கமும் பசுவும் ஒன்றாய் மேய முடியுமா? பிள்ளைகள் பாம்பின் புற்றிலே கை வைக்க முடியுமா? பாம்பு கடிக்காதா என்று சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். பிரியமானவர்களே, இந்த பூமியில் இருக்கிற சாபம் முழுமையாய் நீக்கப்படும். அன்றைக்கு பாவம் நீக்கப்படும், சாபம் நீக்கப்படும். அதன் நிமித்தமாக இந்த பூமியில் இருக்கிற அக்கிரமங்கள் நீக்கப்படும். ஒருவருக்கொருவர் இருக்கிற சண்டைகள் நீக்கப்படும், பகைமை நீக்கப்படும், ஒருவரை ஒருவர் கொல்லுகிற காரியங்கள் நீக்கப்படும். அது மனுஷனுக்கு மட்டுமல்ல, மிருகங்கள் அப்படி நடந்து கொள்ளுமா. பூமியிலே சாபம் இராது, முழுமையாக தெய்வத்தை நாடுகிற பூமியாக இது காணப்படும். உண்மை இது. இயேசு கிறிஸ்துவின் வருகை அதனால்தான் கிறிஸ்தவர்களாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதனால் என்னுடைய சாபம் என்னை விட்டு நீங்கிற்று. அடுத்ததாய் நடக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமியில வரப்போகிறார். வந்து இந்த பூமியின் சாபத்தை அவர் முழுமையாய் நீக்கப் போகிறார். ஒருவேளை அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்கிற மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று சொன்னால், முழுமையான தண்டனைக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிக்க வேண்டும். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து முதல் முறையாய் வந்த பொழுது உலகம் அவரை பிடித்து சிலுவையிலே அறைந்தது வேண்டாம் என்று சொல்லி. இப்பொழுது ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொன்னால் அதே காரியத்தை தான் நீங்கள் செய்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தோடு கூட நீங்கள் மரிக்க வேண்டியதாக இருக்கும். பாவத்தின் சாபத்தோடு கூட நீங்கள் மரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அதன் விளைவாக நித்தியமான நரகத்திலே மனிதன் பிரவேசித்தாக வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம், அதாவது நித்திய மரணம். நித்திய மரணம் என்று சொன்னால் நரகம் என்பதுதான் பொருளாகும். நித்திய காலத்திற்கும் மனிதன் பயங்கரமான வேதனைக்குள்ளாய் தள்ளப்படுவான். இதற்கு காரணம் தெய்வமா? இல்லை. அவர் நம்மை தேடி இந்த பூமியிலே வந்து விட்டார். நம்முடைய சாபத்தை நீக்க அவர் சிலுவையிலே மரித்து விட்டார். இன்றைக்கும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அவர் கரம் நீட்டி காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரிடத்திலே வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இத்தனை பெரிதான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாய் அவசியமாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து எதற்காக உங்களுக்கு அவசியம் என்பதை நான் சொல்லிவிட்டேன். உங்கள் பாவத்தை மட்டுமல்ல, பாவத்தினால் ஏற்பட்ட சாபத்தை நீக்கப் போகிறார்.
பூமியை சபித்தாரே, அந்த சாபம் ஒரு நாளில் நீங்க போகிறது. முழுமையான ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் இந்த பூமியின் சாபத்தை நீக்க, பாவத்தை நீக்க இந்த பூமியிலே முதல் முறையாய் வந்தீர். எங்களுக்காய் சிலுவையிலே மரித்து அதை ஏற்படுத்தி விட்டீர். இன்றைக்கி ஒரு மனிதன் உண்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பாவம் நீக்கப்பட்டு சாபம் நீக்கப்பட்டவனாய் மாறுகிறான். அவனுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கிறீர். ஆனால் இரண்டாவது முறையாக இந்த பூமியிலே வரும் பொழுது உலகத்தின் சாபத்தை நீர் நீக்கப் போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான செய்தியை விசுவாசிக்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி தாரும். நீர் கொடுக்கிற மகத்துவமான ஆசீர்வாதத்தை அவர்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ள உதவி தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். பாவங்கள் போக்காவே, சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்காவே, சாபங்கள் நீக்காவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே.
சாபத்தின் பிடியில் இருக்குது. இந்த சாபத்தின் பிடியிலிருந்து நம்ம விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக சிலுவையில் மரிச்சார்னு கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார். இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி அன்புமலர் ஊழியங்கள் 8 பாரதியார் 2வது தெரு, SS காலனி, மதுரை 625010. தொலைபேசி எண் 9442028843.